இயேசுவின் நாமத்தினாலே நான் வாழ்த்துகிறேன். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. வாசிக்கலாம். மத்தேயு எழுதின சுவிசேஷம் 6வது அதிகாரம் 21வது வசனத்தை வாசிக்கலாம். மத்தேயு எழுதின சுவிசேஷம் 6வது அதிகாரம் 21வது வசனம். உங்கள் பொக்கிஷம் எங்கே இருக்கிறதோ அங்கே உங்கள் இருதயமும் இருக்கும் என்று எழுதப்பட்டிருக்கிறது. பிரைஸ் தி லார்ட். உங்கள் பொக்கிஷம் எங்கே இருக்கிறது? உங்க பொக்கிஷம் எங்க இருக்கு? தான் கேள்வி இன்னைக்கு. பிரைஸ் தி லார்ட். உங்க பொக்கிஷம் எங்க இருக்கிறதோ அங்கே என்ன இருக்குன்னு வேதம் சொல்லுது? உங்கள் இருதயம் இருக்கும். பிரைஸ் தி லார்ட். ஆங்கில வேதாகமத்தில் இப்படி எழுதப்பட்டிருக்கிறது. பிரைஸ் தி லார்ட். உங்களுடைய பொக்கிஷம் எங்க இருக்கிறதோ அங்கே உங்க இருதயம், உங்களுடைய விருப்பம், உங்களுடைய ஆசை, உங்களுடைய வாழ்க்கை இருக்கும் அப்படின்னு எழுதப்பட்டிருக்கு. பிரைஸ் தி லார்ட். என்னுடைய பொக்கிஷம் எங்க இருக்கிறதோ அங்கே என்ன இருக்குமா? என்னுடைய விருப்பம் இருக்கும், என்னுடைய ஆசைகள் இருக்கும், என்னுடைய வாழ்க்கை அதை சார்ந்ததாக தான் இருக்கும். பிரைஸ் தி லார்ட். அதை யாராலையும் மாற்ற முடியாது. ஆனா வேதத்தை கவனிச்சு பாருங்க. 19வது வசனத்துல பூமியில உங்களுக்கு பொக்கிஷத்தை சேர்த்து வைக்க வேண்டாம். பூமியில உங்களுக்கு பொக்கிஷத்தை என்ன செய்யணும்? சேர்த்து வைக்க வேண்டாம். 20வது வசனத்துல பரலோகத்தில் உங்கள் பொக்கிஷங்களை சேர்த்து வையுங்கள் என்று எழுதப்பட்டிருக்கிறது. அப்படின்னா இந்த உலகத்துல பிரைஸ் தி லார்ட் சேர்த்தே வைக்க வேண்டாமா அப்படின்னா நான் சேர்த்து வைக்க வேண்டாம்னு சொல்லல. வேதம் சேர்த்து வைக்கதான் சொல்லுது. ஆனா எதை சேர்த்து வைக்கணும்? பிரைஸ் தி லார்ட். எப்படி சேர்த்து வைக்கணும்? நான் சேர்த்து வைக்கிறதுனால எனக்கு உண்டாகிற பலன் என்ன என்பதை அறிந்து நான் சேர்த்து வைக்கணும். இன்னைக்கு பாருங்க, பிரைஸ் தி லார்ட், இன்றைக்கு அநேக மனிதர்கள் தன்னுடைய பொக்கிஷத்தை சேர்த்து வைக்கிறார்கள். ஆனா அவர்களுடைய வாழ்க்கையில் அவர்கள் சேர்த்து வைத்த பொக்கிஷம் என்ன செய்கிறது இல்லை அப்படின்னா பலன் கொடுக்கிறது இல்லை. அதை அவர்கள் அனுபவிக்கிறது இல்லை. பொக்கிஷம்னா உங்களுக்கு புரியல பாருங்க. பொக்கிஷம் அப்படின்னா அவர்கள் சேர்த்து வைக்கிற அவர்களுடைய வெல்த், பிரைஸ் தி லார்ட், அவருடைய ஆஸ்தி, அது என்ன செய்யக்கூடியதா இருக்கிறது? நாம் சேர்த்து வைக்கிறது அது நமக்கு பயன்பட வேண்டும். வேதம் சொல்லுகிறது இன்றைக்கு அநேகருடைய இருதயம் எதன் மேல் இருக்கிறது அப்படின்னா இந்த உலகத்துல பொக்கிஷத்தை சேர்த்து வைக்க வேண்டும். இன்னைக்கு இப்படிதான் உலகம் ஓடிட்டு இருக்கு. விசுவாசிகளும் அதை தேடிதான் ஓடுகிறார்கள். ஆனா வேதம் அழகா சொல்லுது, எப்பா அங்க சேர்த்து வைக்காத, பிரைஸ் தி லார்ட், உன்னுடைய பொக்கிஷத்தை எங்க சேர்த்து வை அப்படின்னா பரலோகத்துல சேர்த்து வை அப்படிங்கிறார். ஏன் இந்த பூமியில சேர்த்து வைக்க கூடாது அப்படின்னா பிரைஸ் தி லார்ட், பிரசங்கி சொல்லும் பொழுது எல்லாம் மாயை என்று பிரசங்கி சொல்லுகிறான். நல்ல கவனிங்க. சூரியனுக்கு கீழே மனுஷன் படுகிற எல்லா பிரயாசத்தினாலும் அவனுக்கு பலன் என்ன? அடுத்த வசனம், ஒரு சந்ததி போகிறது, மறு சந்ததி வருகிறது, பூமி என்றைக்கும் நிலைத்திருக்கிறது. ஒரு சந்ததி பிறக்குது, ஒரு சந்ததி என்ன செய்தே இருக்கு? போயிட்டே இருக்கு. ஆனா இந்த பூமி மாத்திரம் நிலைத்திருக்கிறது. அடுத்த 8வது வசனத்துக்கு வாங்கல. எல்லாம் வருத்தத்தினால் நிறைந்திருக்கிறது. பிரைஸ் தி லார்ட். இந்த பூமியில நீங்கள் தேடுகிற பொக்கிஷம்
என்னவா இருந்தாலும் சரி, எங்க வேதம் சொல்லுகிறது எல்லாம் வருத்தத்தினால் நிறைந்திருக்கிறது, அது மனுஷரால் சொல்லி முடியாது. காண்கிறதினால் கண் திருப்தி ஆகிறதில்லை, கேட்கிறதினால் செவி நிரப்பப்படுகிறதும் இல்லை என்று எழுதப்பட்டது. இப்ப நான் உங்ககிட்ட உங்க வருத்தத்தை நான் கேட்பேன்னா ஒவ்வொருத்தரும் என்ன செய்வீங்க? லிஸ்ட் போட்டு சொல்லுவீங்க. பிரைஸ் எல்லாம் மனிதன் இந்த பூமியிலே படுகிற வருத்தத்திற்கு சொல்லி முடியாது அப்படின்னு பிரசங்கி சொல்றார். பிரைஸ் எல்லாம் யோபு என்ன சொல்றாரு கவனிங்க. இந்த யோபுவை குறித்து பார்க்கும்போது, யோபு ஒரு ரிச்சஸ்ட் பர்சன். அவன் இருந்த இடத்துல பிரைஸ் எல்லாம் எல்லாரிலும் ஒரு ஐஸ்வர்யவானாய் வாழ்ந்த ஒரு மனுஷன். பிரைஸ் எல்லாம் அவர் என்ன சொல்றார் தெரியுமா? 21வது வசனத்துல, நிர்வாணியா என் தாயின் கற்பத்திலிருந்து வந்த நிர்வாணியாய் அவனத்திற்கு திரும்புவேன் என்று சொல்லுகிறார். நான் எப்படி பிறந்தேனோ அப்படியே நான் என்ன செய்கிறேன்? அவ்விடத்திற்கு நான் திரும்ப போகிறேன். அப்ப நீங்க ஒரு வசனத்தை, ஒரு காரியத்தை நல்லா புரிந்து கொள்ளணும். இந்த பூமியில் நாம் வாழ்கிற ஒவ்வொரு வாழ்க்கையும் அது நிரந்தரமானது அல்ல. அதை போல இந்த பூமியில நம்ம சேர்க்க நினைக்கிறது, நம்ம படுகிற பாடுகள், நம்ம சேர்க்க நினைக்கிற பொக்கிஷங்கள் எல்லாமே அது நிலையற்றது. பிரைஸ் எல்லாம் அது தற்காலிகமானது. இந்த பூமிக்குரிய பொக்கிஷங்களை சேர்ப்பது என்பது அது நம்ம ஏமாற்றக்கூடியது. லிசன், பூமிக்குரிய காரியங்கள் எல்லாமே மனிதனை என்ன செய்யும் அப்படின்னா ஏமாற்றக்கூடியது. அதனாலதான் ஆண்டவர் சொல்றாரு, பரலோகத்துல உங்களுக்கு பொக்கிஷங்களை சேர்த்து வைங்க. இந்த பரலோகத்துல பொக்கிஷங்களை சேர்த்து வைப்பது என்பது அது நித்தியத்திற்குரியதாயிருக்கிறது. அப்போஸ்தலனாகிய பேதுரு இதை குறித்து சொல்லும் பொழுது 1 பேதுரு 1வது அதிகாரம் அதனுடைய 3வது 4வது 5வது வசனத்தை வாசிக்கலாம். 1 பேதுரு 1வது அதிகாரம் 3, 4, 5. நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் பிதாவாகிய தேவனுக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. அவர் இயேசு கிறிஸ்து மரித்தோரிலிருந்து எழுந்ததினாலே அழியாததும் மாசற்றதும் வாடாததும் ஆகிய சுதந்திரத்திற்கு ஏதுவாக ஜீவனுள்ள நம்பிக்கை உண்டாகும்படி தமது மிகுந்த இரக்கத்தின்படியே தம்மை மறுபடியும் செனுவித்தார். அடுத்த வசனம், கடைசி காலத்திலே வெளிப்பட ஆயத்தமாக்கப்பட்டிருக்கிற ரட்சிப்புக்கு ஏதுவாக விசுவாசத்தை கொண்டு தேவனுடைய பலத்தினாலே காக்கப்பட்டிருக்கிற உங்களுக்கு அந்த சுதந்திரம் எங்கே வைக்கப்பட்டிருக்கிறது அப்படின்னா பரலோகத்தில் வைக்கப்பட்டிருக்கிறது. ஒரு ஆமென் சொல்லுங்களேன். அல்லேலூயா, அல்லேலூயா. அவருடைய மிகுந்த இரக்கத்தின்படி நம்மை ஜெனிப்பித்தான். பிரைஸ் தி லார்ட். நம்ம ஒவ்வொருவருக்கும் வேதம் சொல்லுகிறது, பரலோகத்தில் என்ன வைக்கப்பட்டிருக்கிறதா? ஒரு சுதந்திரத்தை வைக்கப்பட்டிருக்கிறது. கொஞ்சம் நல்ல கவனிங்க. மத்தேயு எழுதின சுவிசேஷம் 5வது அதிகாரம் 1வது வசனத்திலிருந்து நீங்கள் வாசிப்பீர்களே ஆனால் அங்கே எழுதப்பட்டிருக்கிறது, ஆண்டவர் சீசரிடத்தில் சொல்லும்போது அவர் தன்னுடைய வாயை திறந்து அவர்களுக்கு உபதேசித்து சொன்னது என்னவென்று சொன்னால், ஆவியில் எளிமை உள்ளவர்கள் பாக்கியவான்கள், அவர்கள் என்ன செய்வார்கள்? பரலோக ராஜ்யத்தை சுதந்திரித்துக் கொள்வார்கள். ஆவியில் எளிமை உள்ளவன். தொடர்ந்து நீங்க வாசிக்கலாமே.
துயரப்படுகிறவர்கள் பாக்கியவான்கள், அவர்கள் ஆறுதல் அடைவார்கள். சாந்த குணமுள்ளவர்கள் பாக்கியவான்கள், அவர்கள் பூமியை சுதந்திரித்துக் கொள்வார்கள். நீதியின் மேல் பசிதாகம் உள்ளவர்கள் பாக்கியவான்கள், அவர்கள் திருப்தி அடைவார்கள். இரக்கம் உள்ளவர்கள் பாக்கியவான்கள், அவர்கள் இரக்கம் பெறுவார்கள். இருதயத்தில் சுத்தம் உள்ளவர்கள் பாக்கியவான்கள், அவர்கள் தேவனை தரிசிப்பார்கள். சமாதானம் பண்ணுகிறவர்கள் பாக்கியவான்கள், அவர்கள் தேவனுடைய புத்திரர் எண்ணப்படுவார்கள். நீதி நிமித்தம் துன்பப்படுகிறவர்கள் பாக்கியவான்கள், பரலோக ராஜ்யம் அவர்களுடையது. ஆமென் சொல்லுங்களேன். அல்லேலூயா, அல்லேலூயா. 12வது வசனத்தில் எழுதப்பட்டிருக்கிறது, சந்தோஷப்பட்டு களிகூருங்கள், பரலோகத்தில் உங்களுடைய பலன் என்ன செய்யும் அப்படின்னா மிகுதியா இருக்கும். ஒரு ஆமென் சொல்லுங்களேன். அல்லேலூயா, அல்லேலூயா. அப்ப நான் ஏன் ஆண்டவர் இந்த பரலோக ராஜ்யத்தின் முக்கியத்துவத்தை, பரலோக ராஜ்யத்தை சுதந்தரிக்க வேண்டிய விதத்தை, அல்லது பரலோக ராஜ்யத்தில் ஏன் உங்கள் பொக்கிஷங்களை சேர்த்து வைக்க வேண்டும் என்று சொல்லுகிறான். பிரைஸ் தி லார்ட். பரலோக ராஜ்யத்தில் நீங்க சேர்த்து வைக்கும் பொழுது, நான் சொன்னேன், இந்த பூமிக்குரிய வாழ்க்கை என்பது அது நிலையற்றது, அது நிரந்தரமானது அல்ல. நாம் ஒவ்வொருவருமே ஒரு நித்தியத்திற்காக, நித்திய வாழ்க்கைக்காக நாம் ஓடிக்கொண்டிருக்கிறோம். பிரைஸ் தி லார்ட். ஏசாயா எழுதின தீர்க்கதரிசன புத்தகம் 33வது அதிகாரம் அதனுடைய 6வது வசனத்தை நீங்கள் வாசிக்கும் போது, பூரண ரட்சிப்பும் ஞானமும் அறிவும் உன் காலங்களுடைய உறுதியாயிருக்கும் என்று எழுதப்பட்டிருக்கிறது. அல்லோ, நல்ல அந்த வார்த்தையை கவனிங்க. பூரண ரட்சிப்பும் ஞானமும் அறிவும் உன் காலங்களுடைய உறுதியாயிருக்கும் என்று எழுதப்பட்டிருக்கிறது. நாம் வாழ்கிற நாட்களில் நம்முடைய வாழ்க்கை உறுதிப்பட வேண்டுமேயானால் காலத்தை அறிந்தவர்களாய், காலத்தின் நிலைமையை உணர்ந்தவர்களாய் நாம் வாழ வேண்டும். கடைசி நாட்களில் வந்திருக்கிறோம். வேதம் சொல்லுகிறது, பிரைஸ் தி லார்ட், உன் காலங்களுடைய உறுதியாய் இருக்கும். எது அப்படின்னா ஞானம், அறிவு. பிரைஸ் தி லார்ட். இந்த வார்த்தையை கவனிங்க. இந்த உலகத்தில் வாழ்கிற நம்ம யாருமே எதையும் எடுத்துக்கொண்டு போக முடியாது. எடுத்துக்கொண்டு போக முடியுமா? ஆனால் பாருங்க, அனுபவிக்க முடியும். எடுத்துக்கொண்டு போக முடியாதுங்க. பிரைஸ் தி லார்ட். அதை அனுபவிக்க முடியும். கர்த்தர் நம்ம ஒவ்வொருவரையும் நமக்கு கொடுத்திருக்கிற எல்லா ஆசையா இருந்தாலும் சரி, எல்லா ஆசீர்வாதங்களும் எதற்காக அப்படின்னா அனுபவிக்க, அதை கொண்டு போவதற்கு அல்ல. நம்ம ஏற்கனவே நான் சொல்லிருக்கிறேன். பிரைஸ் தி லார்ட். கர்த்தர் நம்முடைய வாழ்க்கையில அவர் நமக்கு சொந்தக்காரராக இருக்கிறதுனால, பிரைஸ் தி லார்ட், அவர் நம்முடைய கரத்தில் கொடுக்கப்படுகிற ஒவ்வொரு ஆசீர்வாதத்திற்கும் நம்ம யாரா இருக்கிறோம் அப்படின்னா பங்குள்ளவர்களாய் அல்லது பாத்திரராய் இருக்கிறோம். நல்ல கவனிங்க. பிரைஸ் தி லார்ட். நம்முடைய கையில கொடுக்கப்படுகிற ஒவ்வொரு பணத்திற்கும் நம்ம யாரா இருக்கிறோம் அப்படின்னா ஒரு மேலாளராய் இருக்கிறோம். நம்ம கையில் கொடுக்கப்படுகிற ஒவ்வொரு பணத்திற்கும், பிரைஸ் தி லார்ட், நம்ம அதிகாரி கிடையாது. நம்முடைய தேவைக்காக நம்முடைய கரங்களில் அவைகள் தேவனால் நமக்கு கொடுக்கப்படுகிறது. பிரைஸ் தி லார்ட். நான் இப்படி சொல்லுவேன், பணம் என்பது நம்மளுடையது அல்ல, அது கடவுளுடையது. கடவுளால் நமக்கு கொடுக்கப்படுகிற நம்முடைய வாழ்வுக்கு அல்லது நம்முடைய வாழ்வாதாரத்தினுடைய தேவைகளை சந்திப்பதற்காக தேவனால் கொடுக்கப்படுகிறது. நல்ல கவனிங்க. பிரைஸ் தி லார்ட். இந்த கடவுளுடைய பணத்தை நம்ம எங்க செலவு பண்றோமோ அங்கேதான் நம்முடைய மனசு இருக்குமா? பிரைஸ் தி லார்ட். இந்த உலகத்தில் வாழ்கிற ஒவ்வொரு நாளும்
இந்த உலகத்திற்காக நம்ம வாழக்கூடாது, நித்தியத்திற்காக நாம் வாழக்கூடியவர்களாய் இருக்க வேண்டும். எதுக்காக வாழணும்ப்பா? நித்தியத்திற்காக நாம் வாழக்கூடியவர்களாய் இருக்க வேண்டும். நான் இப்படி சொல்லுவேன், பணம் என்பது நம்முடைய தேவைக்காக கொடுக்கப்படுகிற ஒன்று. இரண்டாவது, தேவன் நம்முடைய வாழ்க்கை தரத்தை உயர்த்துவார் அப்படின்னா, பிரைஸ் எல்லாம் என்னுடைய வாழ்க்கை தரத்தை உயர்த்துவதற்காக ஆண்டவர் இந்த காரியத்தை செய்யல, மாறாக பிரைஸ் எல்லாம் என்னுடைய தரத்தை உயர்த்துவதற்காகத்தான் ஆண்டவர் இதை செய்திருக்கிறார். என் வாழ்க்கையை உயர்த்துவதற்காக அல்ல. இதை நீங்க புரிந்து கொள்ளணும். பிரைஸ் எல்லாம் கர்த்தர் ஆபிரகாமுக்கு வாக்கு கொடுத்தார், நான் உன்னை ஆசீர்வதிப்பேன், நீ அநேகருக்கு ஆசீர்வாதமாய் இருப்பாய். அப்ப தேவன் உங்களை ஆசீர்வதிப்பது உங்களுக்காக மட்டும் அல்ல. நல்லா புரிந்து கொள்ளணும், மற்றவர்களுக்கு நீங்கள் ஆசீர்வாதமாய் இருக்கும்படிதான் தேவன் உங்களை ஆசீர்வதித்திருக்கிறார். உங்களுடைய வாழ்க்கை உயர 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 ஒரு காரியத்தை புரிந்து கொள்ள வேண்டும், நான் தேவனுக்காக நான் என்ன செய்கிறேன். அந்த வார்த்தை ரொம்ப அழகா சொல்லும். அதை அந்த சப்ஜெக்ட் எடுத்தோம்னா மாறி போயிடும். பரலோக ராஜ்யத்துல உன்னுடைய பொக்கிஷத்தை சேர்த்து வைன்னு வேதம் சொல்லுது. பரலோக ராஜ்யத்துல நீ சேர்த்து வைக்கும் பொழுது அது எனக்கு என்ன செய்யும் தெரியுமா? பிரைஸ் எல்லாம் என்னுடைய வாழ்க்கை தரத்தை அது உயர்த்தும். சில நபர்களை நீங்க பார்த்தீங்க அப்படின்னா நிறைய சொத்து இருக்கும், ஆனா பரதேசி போல வாழ்ந்துட்டு இருப்பான். பிரைஸ் எல்லாம் என்ன காரணம்? கொஞ்சம் யோசித்து பாருங்க. அவ்வளவு சொத்து இருக்கு, ஆஸ்பத்திரிக்கு கூட செலவு பண்ணுவதற்கு யோசிப்பான். என்ன காரணம் நினைக்கிறீங்க? அவன் தன்னுடைய வாழ்க்கையின் தரத்தை உயர்த்துகிறானே தவிர அவன் தன்னை என்ன செய்து கொள்ளல அப்படின்னா அவன் உயர்த்தல. தன்னுடைய ஜீவனை அவன் பெருசா பார்க்கல. வசனம் சொல்லுதுப்பா, உன் ஜீவனை நீ நஷ்டப்படுத்தினா உனக்கு என்ன லாபம்னு சொல்லுது. அப்ப நல்ல கவனிங்க, உங்க பொக்கிஷம் எங்கே இருக்கிறதோ அங்கேதான் என்ன இருக்கும் அப்படின்னா உங்க இருதயம் இருக்கும். நான் முதல்லயே சொல்லிட்டேன், இன்றைக்கு இந்த உலகத்தில் இருக்கிற நபர்கள் எதை தேடுகிறார்கள் அப்படின்னா உலகத்தில் இருக்கிற பொக்கிஷத்தை தேடுகிறார்கள். ஆனா வேதத்தை நீங்க கவனிச்சு பார்க்கும்போது லூக்கா எழுதின சுவிசேஷம் 12வது அதிகாரத்துல 34வது வசனத்தை வாசித்து பாருங்க. அங்கேயும் எழுதப்பட்டிருக்கிறது. பிரைஸ் எல்லாம் வாசிக்கலாம். 12:34. உங்கள் பொக்கிஷம் எங்கே இருக்கிறதோ அங்க உங்க இருதயம் இருக்கிறது. அப்போஸ்தலர் நடவடிக்கைகள் 8வது அதிகாரம் 21வது வசனம். தேவனுக்கு முன்பாக செம்மையா இராதபடியினால், நல்ல கவனிக்கணும், உன் இருதயம் தேவனுக்கு முன்பாக எப்படி இருக்கலப்பா? செம்மையானதா இல்லாததுனால உனக்கு என்ன இருக்குல்ல? உனக்கு பங்கும் இல்லை, பாகமும் இல்லை. அப்படின்னா என்ன அர்த்தம்? பிரைஸ் எல்லாம் நான் தேவனுடைய பிரைஸ் எல்லாம் பொக்கிஷத்தின் மேல் என் இருதயம் இல்லாததுனால. இன்னொரு வசனத்தை வாசிக்கலாமா? எபிரேயர் 3வது அதிகாரம் 12வது வசனம். சீக்கிரம் வாசிங்க. எபிரேயர் 3:12. சகோதரரே, ஜீவனுள்ள தேவனை விட்டு விலகுவதற்கு ஏதுவான அவிவிசுவாசம் உள்ள பொல்லாத இருதயம் உங்களில் ஒருவனுக்குள்ளும் இராதபடிக்கு நீங்கள் எச்சரிக்கையாயிருங்கள். பிரைஸ் எல்லாம் இந்த காரியத்தை சொல்வதற்கு காரணம் என்ன? பிரைஸ் எல்லாம் உங்க பொக்கிஷம் எங்க இருக்கிறதோ அங்க என்ன இருக்கும் அப்படின்னா உங்க இருதயம் இருக்கும். இன்னைக்கு நம்ம ஆலயத்தை தேடுகிறோம், ஆலயத்துல வந்தாலும் நம்ம இருதயம் எங்க இருக்கு அப்படின்னா
எங்கேயோ ஒரு இடத்துல இருக்கு, ஆலயத்துக்குள்ள இல்ல. கர்த்தரை ஆராதிக்க இருதயம் இல்ல. பிரைஸ் அல்லாஹ். இன்றைக்கு வசனம் பாருங்கள், அந்த வசனத்தை, ஜீவனுள்ள தேவனை விட்டு விலகுவதற்கு, பிரைஸ் அல்லாஹ், பொல்லாத இருதயம் உங்கள் ஒருவனுக்குள்ளும் இராதபடிக்கு நீங்கள் எச்சரிக்கையாயிருங்கள் என்று வேதம் சொல்லுகிறது. காரணம் என்ன தெரியுமா? இந்த இருதயம் நாம் தேவனை விட்டு விலக செய்யக்கூடியது. நீங்க இந்த இருதயத்தை எதன் மேல் வைக்கிறீர்களோ, அல்லது எந்த காரியத்திற்காக நீங்க பயன்படுத்துகிறீர்களோ, நீங்க இன்னொரு வசனத்துல வாசிங்களேன், மத்தேயு 15:19 வாசித்து பாருங்க. 15:19 இருதயத்திலிருந்து 15:19 பிரைஸ் எல்லாம். இருதயத்திலிருந்து நல்ல கவனிக்கணும், பொல்லாத சிந்தனைகள் இருதயத்திலிருந்து வெளியிருந்து வருதா? வெளியிருந்து வருதாப்பா? இல்ல. இருதயத்திலிருந்து பொல்லாத சிந்தனைகளும், கொலை பாதகங்களும், விபச்சாரங்களும், வேசித்தனங்களும், களவுகளும், பொய் சாட்சிகளும், தூஷணங்களும் புறப்பட்டு வருமா? எங்க இருந்து? இருதயத்திலிருந்து தான் புறப்பட்டு வரும். அதனாலதான் வேதம் சொல்லுகிறது, எப்பா, நீதிமொழிகள் 4:23 உன்னுடைய இருதயத்தை நீ என்ன செய்து கொள்ளுன்னு சொல்லுது? காத்துக்கொள். இருதயத்தை காத்துக்கொள். எப்படி காத்துக்கொள்ளணுமா? எல்லா காவலோடும் இருதயத்தை காத்துக்கொள். ஏன்னா அதன் இடத்திலிருந்து என்ன வருமா? ஜீவ ஊற்று புறப்படும். அப்ப எங்க இருந்து ஜீவ ஊற்று புறப்படும்? இருதயத்திலிருந்து ஜீவ ஊற்று புறப்படும். அப்ப நான் காத்துக்கொள்ள வேண்டிய பகுதி என்னுடைய வாழ்க்கையில் என்ன அப்படின்னா, என்னுடைய இருதயம். உங்க இருதயத்தை நீங்க தேவன் பக்கம் திருப்பிட்டீங்க அப்படின்னா, நீங்க தேவனுடைய சமூகத்துல நீங்க உங்க இருதயத்தை அமர செய்துட்டீங்கன்னா, பிரைஸ் அல்லாஹ், நீங்கள் நம்புகிறது, நீங்கள் கேட்கிற காரியங்கள் ஏதுவா இருந்தாலும் அதை என்ன செய்ய முடியும் அப்படின்னா பெற்றுக்கொள்ள முடியும். இது கடைசி காலம்னு சொன்ன, முன்னாடியெல்லாம் அப்படி இல்லை. ஆனா இன்றைக்கு அநேகருடைய இருதயம் எதன் மேல், எதை நோக்கி போய்கொண்டு இருக்கிறது அப்படின்னா, இந்த உலகத்துல என்ன கிடைக்கும், உலகத்துல எதை தேடலாம், பிரைஸ் அல்லாஹ், தனக்கு பொக்கிஷமாக எதை அடையலாம் என்று சொல்லிதான் நாடுகிறார்கள். இன்றைக்கு தேவனை தேடுவதற்கு இன்னைக்கு ஆட்கள் இல்லை. தேவனுடைய சமூகத்தில் இருப்பதற்கு ஆட்கள் இல்லை. உங்க இருதயத்தை குறித்து நீங்க எச்சரிக்கையா இருங்க. இன்னைக்கு பார்த்தீங்க அப்படின்னா, போன வாரத்தில் ஒரு சிஸ்டர் வந்திருந்தாங்க ஜெபம் பண்ண. பிரைஸ் அல்லாஹ். சில காரியத்தை ஜெபம் பண்ணி அவங்களுக்கு சொன்ன உடனே அந்த அம்மா ஓன்னு அழுது. என்னன்னு கேட்டால் மெதுவாக சொல்கிறாங்க, என் வீட்டுக்காரரு வீட்டில் எந்த வேலையும் செய்ய மாட்டேக்காரு, அவர் ரீல்ஸே பார்த்துட்டு இருக்கிறார் அப்படிங்குது. நல்ல கவனிங்க, ரீல்ஸ் பார்க்குறீங்களா? பாதாளத்துக்கு போகிறதுக்கு ரெடியாக இருக்கிறேன்னு அர்த்தம். நீங்கள் அந்த ரீல்ஸை பார்க்கும்போது அதோட முடியாது, தொடர்ந்து என்ன செய்துட்டே இருக்கும், அடுத்து 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 வந்துகிட்டே இருக்கும். நீ பாதாளத்திற்குள்ள போயிருவ. இன்னும் சிலர் இருக்கிறான், அவன் பாதாளத்துக்கு போகிறது மட்டும் இல்ல, அதை 10 பேருக்கு அனுப்பு, அவனையும் சேர்த்து எங்க கூட்டு போவோம், பாதாளத்துக்கு கூட்டு போவோம். உன் குடும்பமே பாதாளத்துக்கு போயிடும். எச்சரிக்கை. பிரைஸ் அல்லாஹ். ஏங்க, அந்த நாட்கள்ல ஒருத்தன் பொய்யா சொல்லிட்டு இருந்தா என்ன சொல்லுவாங்க? ரீல் விடுறான் அப்படின்னு சொல்லுவாங்க. நீங்க கேட்டது இல்லையா? கேட்டிருக்கீங்களா பிரதர்? பிரதர் கேட்டிருக்கீங்களா? என்ன விடுறான்? நல்ல ரீல் சுத்துறான் அப்படிங்கிறான். பிரைஸ் அல்லாஹ். அவன் ரீல் சுத்துறான், அதை நம்ம கேட்டு என்ன செய்யறோம்? கொக்கரக்கோன்னு சிரிச்சிட்டு இருக்கிறோம். ஒன்னு அவன் பாதாளத்துக்கு இழுக்கிறான்,
உன் இருதயத்தை நீ எங்க வைக்கிற? இன்னொரு அம்மா சொல்லுது, ஒரு விசுவாசி, நான் அப்படி ரீல்ஸ் தான் பார்ப்பேன் பாஸ்டர். நல்ல கவனி, ரொம்ப சீரியஸா பேசுறேன். பிரைஸ் அல்லாஹ். உன் இருதயத்தை காத்துக்கொள். இருதயத்திலிருந்து ஜீவ ஊற்றுதான் புறப்படணும். உன் இருதயம் எங்க இருக்கிறதோ அந்த இடத்துல தான் தேவன் வாசம் பண்ணுகிறான். உன் இருதயத்தை நீ அசுத்தப்படுத்தும் பொழுது, வசனம் அழகா சொல்லுது, எப்பா அது உன்னை என்ன செய்திருமா? தேவனிடத்திலிருந்து விலகிரும். இந்த ரீல்ஸ் பார்க்கறவன பாரு, அப்படி வாயான்னு பிளந்து பார்த்துக்கிட்டே இருப்பான். பிரைஸ் அல்லாஹ். அவளுக்கு முன்னாடி வச்ச காப்பி அப்படி இருக்கும், முன்னாடி வச்ச டிஃபன் அப்படி இருக்கும். இதுதான் சண்டை இன்னைக்கு குடும்பத்தில். ஏன் தொடர்ந்து ரீல்ஸ் ஓடுது? முன்னாடி வச்சிருந்த ஆகாரத்தை மறந்துட்டான், முன்னாடி வைத்திருந்த சாப்பிடணும் அப்படிங்கிற எண்ணம் வரல. கொஞ்சம் யோசிங்க. வேதம் சொல்லுகிறது, உன்னுடைய இருதயத்தை தேவனுக்கு நேராக நீ திருப்பு. இன்றைக்கு இந்த உலகம் என்ன செய்கிறது அப்படின்னா, நம்முடைய பரிசுத்தத்தை கெடுப்பதற்காக, பரிசுத்த ஜீவிதத்தை கெடுப்பதற்காக தேவனிடத்திலிருந்து நீங்கள் எந்த விதமான ஆசீர்வாதத்தையும் பெற்றுவிடக் கூடாது என்பதில் பிசாசானவன் ரொம்ப தீவிரமா இருக்கிறான். வேதம் சொல்லுதுங்க, மத்தேயு சுவிசேஷத்துல 13வது அதிகாரம் அந்த 44வது வசனத்தை வாசித்து பாருங்களேன். 13:44 வாசித்து பாருங்க. அன்றியும் பரலோக ராஜ்யம் நிலத்தில் புதைத்திருக்கிற பொக்கிஷத்திற்கு ஒப்பாயிருக்கிறது. பரலோக ராஜ்யம் எப்படி இருக்குப்பா? நிலத்துல புதைத்து வைக்கப்பட்டிருக்கிற பொக்கிஷத்திற்கு ஒப்பாயிருக்கிறான். அதை ஒரு மனுஷன் கண்டு மறைத்து சந்தோஷத்தினால் போய் தனக்கு உண்டான எல்லாவற்றையும் விற்று அந்த நிலத்தை வாங்கினானாம். பிரைஸ் அல்லாஹ். அந்த நிலத்திற்குள்ள ஏதோ ஒரு மறைப்பொருள், ஏதோ ஒரு பொக்கிஷம் இருக்கு அப்படின்னு அறிந்த உடனே அவன் என்ன செய்யறான் தெரியுமா? அந்த இடத்தை அவன் வாங்குவதற்கு அவன் தன்னுடைய கிரயத்தை செலுத்தினான். எனக்கு அன்பானவர்களே, வேதம் சொல்லுகிறது, பிரைஸ் அல்லாஹ், அந்த நிலத்தை கொள்ளுகிறான். அப்போ இந்த பரலோக ராஜ்யத்தை நாம் அடைவதற்கு, இந்த பரலோக ராஜ்யத்தின் பொக்கிஷத்தை நாம் பெற்றுக்கொள்வதற்கு நம்ம என்ன செய்யணும் தெரியுமா? அதற்கு ஒரு கிரயத்தை கொடுக்க வேண்டியது அவசியமா இருக்கிறது. பரலோக ராஜ்யத்திலிருந்து நீங்க எதையும் சும்மா பெற்றுக்கொள்ளலாம், சர்ச்சைக்கு வந்துட்டு போனா மட்டும் அதை பெற்றுக்கொள்ளலாம்னு நினைக்காதங்க, சாத்தியமே இல்லை. அதை பெற்றுக்கொள்வதற்கு நான் என்ன செய்யணும்பா? கிரயம் செலுத்த வேண்டியது இருக்கிறது. அந்த நிலத்தை அவன் வாங்கினான். எங்க அதனாலதான் வேதம் சொல்லுகிறது, மத்தேயு 6வது அதிகாரம் 3வது வசனத்துல, முதலாவது ராஜ்யத்தையும் நீதியையும் தேடு, அப்பொழுது இவைகளெல்லாம் உனக்கு என்ன செய்யப்படும்? கூட கொடுக்கப்படும். எவைகள் எல்லாம்? இந்த பூமியில நீங்க எதை தேடுகிறீர்களோ அவைகள் உங்களுக்கு கொடுக்கப்படும். அவைகள் உங்களுக்கு கொடுக்கப்படும். ஆண்டவர் என்ன சொல்றாரு? முதல்ல தேவராஜ்யத்தை தேடு, என் நீதியை தேடு. பிரைஸ் அல்லாஹ். ஆண்டவர் சொல்றதெல்லாம் தான். பரலோக ராஜ்யத்தை சுதந்திரித்துக் கொள்வதற்கு நீதியை செய்ப்பா. உன்னால முடிஞ்ச காரியங்களை மற்றவர்களுக்கு நீ செய். ஒரு அழகான ஒரு ஓமைய ஆண்டவர் சொல்வதை நீங்க பார்க்க முடியும். பாருங்க, லூக்கா எழுதின சுவிசேஷம் 12வது அதிகாரத்தில் 15வது வசனத்திலிருந்து நீங்க வாசிக்கும் போது அங்க ஒரு மனுஷன் இருக்கிறான். பிரைஸ் அல்லாஹ். அவன் ஐஸ்வர்யம் உள்ள ஒரு மனுஷன் வேதம் சொல்லுது. அவன் என்ன செய்தான் அப்படின்னா, அவனுடைய நிலம் நன்றாய் விளைந்தது. இப்ப அந்த விளைந்த நிலத்தை எல்லாம் அவன் அறுவடை செய்து அந்த தானியங்களை சேர்த்து வைக்கிறான். இப்ப அதை சேர்த்து வைப்பதற்கு இடம் இல்லாததுனால அவன் என்ன செய்யறானா, அந்த இடத்தை பெரிதாக அதை இடித்து அவன் கட்டுகிறான். கட்டி அந்த பொருட்களை எல்லாம் அங்க சேர்த்து வைக்கிறான்.
அநேக வருஷங்களுக்கு பிற்பாடு அந்த பொருட்கள் சேர்த்து வைக்கப்பட்டிருக்கிறது. நீ இளைப்பாரி புசித்து குடித்து பூரிப்பாய் இரு என்று என் ஆத்துமாவோடு சொல்வேன் என்று தனக்குள்ளே சிந்தித்து சொல்லிக் கொண்டிருந்தானாம். எப்படி? நீ இருப்பா, சேர்த்து வை, பிரைஸ் எல்லாம், நான் எனக்கு தேவைப்படும் போது எடுத்து நான் சாப்பிட்டு நான் சந்தோஷமா இருக்கிறேன்னு சொல்லிட்டே இருக்கிறான். இப்போ தேவன் அவனை நோக்கி பார்க்க கூப்பிடுற ஒரு வார்த்தை என்ன தெரியுமா? மதிகேடனே, மதிகேடனே, உன் ஆத்துமா உன்னிடத்திலிருந்து இந்த ராத்திரி எடுத்துக் கொள்ளப்படுமானால் நீ சேகரித்தது யாருடையதாய் மாறும். யோசித்து பாருங்க. நீ சேகரித்தது யாருடையதாய் மாறும்? நீ தேவனிடத்தில் ஐஸ்வர்யம் உள்ளவனாயிராமல் யாரிடத்தில் ஐஸ்வர்யம் உள்ளவனாய் இருக்கிற? தனக்காகவே பொக்கிஷத்தை சேர்த்து இப்படி இருக்கிறியே அப்படிங்கிறார். இப்ப நல்ல கவனிங்க, நீங்க யாரிடத்தில் ஐஸ்வர்யம் உள்ளவர்களாய் இருக்கிறீர்கள்? பிரைஸ் எல்லாம். தேவன் தான் ஐஸ்வர்ய சம்பந்தர்னு சொல்லுது. அவர் ஒருவரால மட்டும்தான் நம்மை ஆசீர்வதிக்க முடியும்னு சொல்லுது. அவர் தான் நம்மை ஆசீர்வதித்திருக்கிறார்னு சொல்லுது. ஆனா நான் இந்த ஆசீர்வாதத்தை எல்லாம் ஒதுக்கிட்டு என்ன பண்றோம் அப்படின்னா, நான் கவலைப்படுகிறேன். நீங்க கவலைப்படுகிறதுனால எதையும் கூட்டவும் முடியாது, குறைக்கவும் முடியாதுப்பா. நீ முதல்ல தேவனுடைய ராஜ்யத்தை தேடு. நீ முதல்ல யாரை தேடு? தேவனுடைய ராஜ்யத்தை தேடு. 31வது வசனம். அப்பொழுது இவைகளெல்லாம் உனக்கு கூட கொடுக்கப்படும். ராமேன் சொல்லுங்களேன். அல்லேலூயா, அல்லேலூயா. அப்ப நல்ல கவனிங்க, உங்களுடைய குறைவுகளை நிறைவாக்கி கொள்வதற்கு பிரைஸ் எல்லாம் நீங்க எதை தேடணும் அப்படின்னா, தேவனுடைய ராஜ்யத்தை தேடுங்க. தேவனுடைய ராஜ்யத்தில் உங்களுக்கு தேவையான பிரைஸ் எல்லாம் பலன்கள் இருக்கிறதுன்னு நான் சொல்லுதேன். அதனாலதான் ஆண்டவர் சொல்றாரு, எப்பா இந்த உலகத்துல நீ தேடுகிற எல்லாவற்றையும் எங்க தேடு அப்படின்னா தேவ ராஜ்யத்துல தேடு. நீ தேடியும் கிடைக்கலையே, அது பெற்றுக்கொள்ளாம தானே இருக்கிறீங்க. அப்படியே தேடி சேர்த்தாலும் உன்னால என்ன செய்ய முடியல? அனுபவிக்க முடியலையே. என்ன காரணம் அப்படின்னா, நான் சேர்த்து வைத்த பொக்கிஷம் அல்லது ஐஸ்வர்யம் எனக்காக நான் சேர்த்து வச்சேன். நான் தேவனுக்காக நான் என்ன செய்யல? சேர்த்து வைக்கல. இன்னைக்கு நம்ம கொஞ்சம் ஆராய்ந்து பார்ப்போமே. உங்களுடைய விசுவாச வாழ்க்கையில நீங்க எதை நோக்கி ஓடிக்கொண்டு இருக்கிறீர்கள்? நிலையற்ற காரியத்திற்காக, பிரைஸ் எல்லாம், தற்காலிகமான சில இன்பத்திற்காக, சில ஆசைகளுக்காக, சில விருப்பங்களை நிறைவேற்றுவதற்காக எதை விட்டுறோம் தெரியுமாப்பா? விசுவாசத்தை விட்டுறோம். விசுவாச வாழ்க்கையை விட்டுறோம். நான் யார் என்பதையே மறந்து வாழ்கிறோம் இன்னைக்கு. கர்த்தர் உங்களையும் என்னையும் அழைத்தது இந்த பூமியில வைத்திருப்பது சாதாரண வாழ்க்கைக்காக அல்ல, நித்தியத்திற்காக நீங்களும் நானும் அழைக்கப்பட்டிருக்கிறோம். வேதம் சொல்லுகிறது, இந்த பூமி நமக்கு நிரந்தரமற்றது. தேவன் நம்ம ஒவ்வொருவருக்கும் ஒரு நித்தியமான வீட்டை ஆயத்தப்படுத்தி கொண்டே இருக்கிறாராம். ஒரு ஆமென் சொல்லுங்களேன். அல்லேலூயா, அல்லேலூயா. அதனால தான் சொல்லுவேன், உங்களுடைய இருதயத்தை எங்க திருப்புங்க அப்படின்னா தேவன் பக்கம் திருப்புங்க. கொஞ்சம் உலகத்துல சாய விடாம, உலகத்துல சார்ந்து இருக்காம எங்க தேடுங்க? கொஞ்சம் வேதத்தை தேடுங்க.
பிரைஸ் எல்லாம். ஏன் நம்முடைய வாழ்க்கை மாறாம இருக்கிறது? ஏன் நம்முடைய வாழ்க்கையில் இவ்வளவு கஷ்டம்? ஏன் நம்முடைய வாழ்க்கையில் இவ்வளவு ஜெபம் பண்ணியும் இந்த நிலை மாறாம இருக்கிறது? கொஞ்சம் யோசித்து பாருங்க. நாம் ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள். தேவன் நம்மை அழைத்திருக்கிறார். நித்திய மகிமைக்கென்று அழைக்கப்பட்டிருக்கிறோம். அப்படின்னு சொன்னா அவருடைய மகிமை, அவருடைய ராஜ்யத்திற்குரியவர்களாய் இருக்கிற நம்முடைய வாழ்க்கை ஏன் இன்னும் மகிமை அடையாமல் இருக்கிறது? அப்படின்னா இருதயம் சரியில்லை. வேதம் சொல்லுது, இந்த இருதயம் இருக்கு பாருங்க, அது பொல்லாதது. அது பொல்லாதது, மகா கேடு உள்ளது. உங்க வாழ்க்கையில கேடான காரியத்தை உண்டாக்குகிறது எது அப்படின்னா அந்த இருதயம். நீங்க ஆண்டவற்றை கேட்டு, அதனாலதான் வார்த்தை சொல்லுது பாருங்களேன், உங்களுடைய இருதயத்தை குறித்து நீ என்ன செய்யணும்னா ரொம்ப எச்சரிக்கையா இருக்கும்பா. உங்க இருதயத்தை நீங்க எதன் மேல் வைக்கிறீர்களோ, உங்க இருதயம் எதை சார்ந்து கொண்டு இருக்கிறதோ, அந்த காரியத்தை குறித்து எச்சரிக்கையா இருக்கணும். நான் இப்படி சொல்லி முடிக்கிறேன். தாவீதை நீங்க பார்த்தீங்கன்னா எப்பொழுதும் தன்னுடைய இருதயத்தை அவன் தேவன் பக்கம் திருப்புகிறவனாயிருந்தான். தேவனை சார்ந்து இருக்கக்கூடியவனாயிருந்தான். அவனுடைய இருதயம் எப்பொழுதும் தேவனையே துதித்துக் கொண்டிருந்தது. அதனாலதான் கர்த்தர் சொல்றாரு, தாவீது என்னுடைய இருதயத்திற்கு ஏற்றவனாயிருந்தானா. உங்களை பார்த்து ஆண்டவர் சொல்லுவாரா? சொல்லி பாருங்க. பிரைஸ் எல்லாம். இன்னைக்கு ஆண்டவர்கிட்ட ஒப்பு கொடுப்போம். ஆண்டவரே, என் இருதயத்தின் பாரங்களை, என் இருதயத்தின் வேதனைகளை நீர் அறிந்திருக்கிறேன். பிரைஸ் எல்லாம். என் இருதயத்தை உமக்கு நேராக நான் திருப்புகிறேன். உமக்கு நேராக நான் திருப்புகிறேன். நான் மறுபடியும் சொல்றேன், உங்க இருதயத்தை உலகத்தை சார்ந்த காரியத்திற்கு பதிக்காதீங்க. பிரைஸ் எல்லாம். அது உங்களை என்ன செய்யணும் தெரியுமா? நித்தியத்தை சுதந்திரிக்க விடாது. நித்தியத்தை இழந்து விடுவீர்கள். நித்திய ஆசீர்வாதத்தை இழந்து விடுவீர்கள். நித்திய சமாதானத்தை இழந்து விடுவீர்கள். உன் இருதயத்தை காத்துக்கொள். அப்பொழுது எல்லா புத்திக்கும் மேலான தேவ சமாதானம் உங்கள் இருதயங்களை ஆளுகை செய்யும். உங்கள் இருதயத்தை ஆளுகை செய்யும். நம்ம எல்லாரும் எழுந்து நிற்போம். அப்படி ஆண்டவருடைய சமூகத்தில் ஒப்பு கொடுக்குவோமா? உங்க இருதயம் தேவனுக்கு முன்பாக எப்படி இருக்கிறது? கொஞ்சம் ஆராய்ந்து பாருங்க பிரதர். கொஞ்சம் ஆராய்ந்து பாருங்க பிரதர். இன்னைக்கு தேவனுடைய சமூகத்தை விட்டு நம்மை விலக செய்வதே என்ன தெரியுது? உங்க இருதயம்தான். தேவனை சரியான நேரத்தில் ஆராதிக்க விடாம, சரியான நேரத்தில் ஆலயத்திற்கு வர விடாம உங்களை கெடுக்கிறது உங்க இருதயம். அந்த இருதயத்தை இன்னைக்கு சரி பண்ணுங்க. நான் இப்படி சொல்லட்டா, உங்களை ஜெபிக்க விடாம, உங்களை வேத வாசிக்க விடாம பண்றது என்ன தெரியுமா? உங்க இருதயம். உங்க இருதயம். ஜெபிக்க நேரம் இல்லைன்னு சொல்றோம், வேத வாசிக்க நேரம் இல்லைன்னு சொல்றோம், ஆனா ரீல்ஸ் பார்க்க நேரம் இருக்கு. அப்போ உங்க விசுவாச வாழ்க்கை எப்படி இருக்கு? யோசித்து பாரு. யோசித்து பாரு. கர்த்தர்ட்ட தாழ்மையா ஒப்புக்கொடு. ஆண்டவரே, என் வாழ்க்கை இப்படி இருக்குது, நான் பரலோக ராஜ்யத்தை நான் இழந்து விடக்கூடாதுப்பா. ஆண்டவர் சொன்னா, உனக்கு இருக்கிறத எல்லாவற்றையும் விட்டுட்டு நீ என்ன பின்பற்றி வா அப்படின்னாரு. அந்த பரலோக ராஜ்யத்தை சுதந்திரித்துக் கொள்வதற்கு நான் என்ன செய்யணும்? அதை விற்று நீ ஏழைக்கு கொடுத்துட்டு என் பின்னாடி வா அப்படிங்கிறார். அப்படின்னா என்ன அர்த்தம் தெரியுமா? உன்னை எம்டி ஆக்கி
என்னை பின்தொடர்ந்து வா. எங்கள் அன்பின் பரலோக பிதாவே, இந்த ஆசீர்வதிக்கப்பட்ட நல்ல வேளைக்காக நன்றி செலுத்துகிறோம்ப்பா. ஆண்டவரே, எங்களுடைய இருதயத்தை இந்த உலகத்தில் நாங்கள் வைக்காதபடி, உலகத்தில் உள்ள காரியங்களுக்கு நாங்கள் செலவழிக்காதபடி, எங்கள் இருதயத்தை ஆண்டவரே உம்முடைய கரத்தில் நாங்கள் ஒப்பு கொடுக்கிறோம்ப்பா. எங்கள் இருதயத்திலிருந்து ஜீவ ஊற்று புறப்படும்படிக்கு எங்கள் திருச்சபை மக்களை ஆண்டவரே தேவன் பக்கம் நான் திருப்புறோம்ப்பா. இன்றையிலிருந்து நீதிமொழிகள் புஸ்தகத்தில் வாசிக்கிறோமே, ஒரு ஊற்று உன்னிலிருந்து புறப்பட்டு போகும் எழுதப்பட்டிருக்குப்பா. ஒரு ஊற்றுக்கள் புறப்பட்டு போகட்டும். இதுவரையிலும் இல்லாத சமாதானம், இதுவரையிலும் இல்லாத மகிழ்ச்சி, இதுவரையிலும் இல்லாத ஒரு சுகத்தை இவர்கள் காண கர்த்தர் உதவி செய்யும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே. ஆமென். ஆமென்.